திருச்சி நாம் தமிழர் மாநாட்டுக்கு ஏன் சார் நீங்க வரலன்னு கேட்டார் எனது பாலிய நண்பர். அதுல நான் உறுப்பினரே இல்லை. ஆனாலும் அவர் ஏன் அப்படி உரிமையோட கேட்டார்னு காரணத்தை அவர்கிட்டயே கேட்கலாம் வாங்க. உங்க கட்சி மாநாட்டில் நான் எப்படி கலந்துக்க முடியும்னு கேட்டேன். அதுக்கு அவரு, சார் எங்க கட்சியில சேருங்கன்னு உங்களை நான் என்னைக்காவது சொன்னதுண்டா? 40 வருஷமா நாடக கலையில ஒரு புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிற நீங்க தமிழுக்காக தமிழர்களுக்காக நடத்தின திருச்சி மாநாட்டுக்கு வராம இருந்துட்டீங்களேன்னு தான் கேட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை பத்தி எங்க தலைவர்கிட்ட சொன்னேன். தமிழுக்காக பாடுபடுற அவரை நாம கண்டிப்பா கௌரவிக்கணும்னார். அழைச்சா வருவீங்களான்னு கேட்டேன். அதுக்கு நீங்க எதுவுமே சொல்லல. அதை நீங்க விரும்பலன்னு நானும் விட்டுட்டேன். நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு தமிழுக்காக தமிழனுக்காக குரல் கொடுக்க சீமானை விட்டா வேற யார் இருக்கா? சார், அடிமைகளையே தேடுற அரசியல்வாதிங்க மத்தியில தலைவர்களை உருவாக்குறது சீமான் மட்டும்தான். மக்கள் எல்லாரும் ஓட்டு போடுற தலையாட்டி பொம்மைகளா இருந்தா போதும்னு நினைக்கிற இந்த காலத்துல அத்தனை பேருக்கும் அரசியல் தெளிவை ஏற்படுத்தணும், ஆற்றல் மிக்க பேச்சாளர்களை ஆக்கணும்னு பயிற்சி பட்டறை நடத்தி பாடுபடுறது அவர் மட்டும்தானே. தம்பி, அதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப இந்த 26 தேர்தலில் எத்தனை சீட்டை பிடிப்பீங்க முதல்ல அதை சொல்லுங்கன்னு. சார், 10 சீட்டை பிடிக்கிறது 20 சீட்டை பிடிக்கிறது எங்க நோக்கம் இல்லை. நாட்டை முழுசா பிடிக்கணும், நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வரணும், தமிழனை தமிழன் தான் ஆளணும். திட்டங்கள் பூரா போட்டு வச்சிருக்கோம். இல்லைன்னா எல்லா கட்சிகளை போல நாங்களும் கூட்டம் அதிகமாக உள்ள கட்சிகளோட கூட்டு சேர்ந்து அதிக சீட்டை பிடிக்க மாட்டோமா என்ன? எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், கூட்டு சீட்டெல்லாம் முக்கியம் இல்லைன்னார். அதை கேட்டதும், அப்படி என்னதான் புதிய கொள்கை வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அவ்வளவுதான். புதிய கொள்கையா? பழச ஒழுங்கா ஃபாலோ பண்ணினாலே 10 தலைமுறைக்கு எல்லாருமே பணக்காரனா வாழலாம். புதிய கொள்கைன்னா எதை சொல்றீங்க? இந்த கியூல நின்று இலவசம் வாங்கிறது தானே? அடைய சார், நம்ம நிலத்துல தானா முளைச்சு வளர்ற பனைமரத்திலேயே மாசம் 1000-2000 எடுக்கலாம். 100க்கு மேல பொருள்களை தயார் பண்ணி அயல்நாட்டுக்கே ஏற்றுமதி பண்ணலாம். இந்த வயிற்றுச்சலை இன்னும் கேளுங்க, நம்ம பசுமாடுகளை வச்சியே பல்லாயிரம் கோடி பொருளாதாரத்தை பெருக்கலாம். அந்த கோமாதாவை இன்னைக்கு 5000த்துக்கும் 10,000த்துக்கும் அறுத்து திங்கிற இறைச்சிக்கு வித்துக்கிட்டு இருக்கோம். இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத நிலமா, தமிழ்நாட்டில் இல்லாத வளமா, தமிழ்நாட்டில் இல்லாத மக்கள் பலமா? இவ்வளவு இருந்தும் வெளிநாட்டில் கடன் வாங்குற அவசியம் ஏன் வந்துச்சு? நான் ஆட்சிக்கு வந்தா இந்தந்த வழியில பொருளாதாரத்தை பெருக்குவேன், இருக்கிற கடனை எல்லாத்தையும் அடைப்பேன், இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கிற அளவுக்கு இந்த நாட்டை வளர்ப்பேன்னு சொல்றது யாரு? சீமானை தவிர யாராவது ஒரு தலைவரை சொல்லுங்க பார்க்கலாம். சார், எங்க தலைவர் மட்டுமா சீமாங்கிறீங்க? இந்த நாட்டில் வாடுற எல்லாருமே சீமான் தான். அந்த சீமானை எல்லாம் சாமானியனாக்கி அந்த சாமானியனையும் பேமானியாக்கிறது யாரு? அம்பானிக்கு மேல சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு கட்சி கட்டிட்டு இருக்கிற கம்பெனிகள் தான். அவரோட இந்த வார்த்தைகளை கேட்டதும் சீமாங்கட்சியில இருக்கிறவரை போய் ஏண்டா சீண்டணும்னு ஆயிப்போச்சு. சாதாரண கட்சி தொண்டரே இப்படின்னா இதுல தலைவர்களாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் யோசிக்கிறத பார்த்த அவரு, யோசிங்க சார், நல்லா யோசிங்க. எதையும் இலவசமா வாங்கினா அதுக்கு பேர் என்ன? சம்பளமா கொடு, எங்களால முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி பொருளா தர்றோம், நாங்களும் முன்னேறோம், நாடு முன்னேறணும்னு சொல்றது தப்பா? விவசாயிகள்ல இருந்து தொழிலாளிங்க வரைக்கும் அரசாங்க ஊழியனா ஆக்கணும்னு சொல்றது தப்பா? தெரியாமத்தான் கேட்குறேன். இலவசங்கிறது எப்போ கொடுக்கலாம்? ஒன்று தேவைக்கு போக மிச்சமா இருக்கணும், இல்லை நாட்டு மக்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலையில சங்கடப்படணும். ஏற்கனவே பட்ஜெட் போடவே பணம் இல்லாம 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கிற ஒரு மாநிலத்துல மக்களுக்கு உழைக்க உருப்படியா ஒரு வழியை காட்டாம எல்லாருக்கும் இலவசமா தர்றேங்கிறதும், இன்னொரு பக்கம் எல்லாரும் போதையில இருக்க தாராளமா சாராயத்தை தாரேங்கிறதும், இதுக்கு பேர் என்ன? நீங்களே சொல்லுங்க. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கன்னு. இவ்வளவு நேரம் ஆவேசமா பேசின அவரோட குரல் உடைய ஆரம்பிச்சுட்டு, முடியல சார், தாங்க முடியல சார். நாளுக்கு நாள் நீதி நியாயங்கிறது இந்த நாட்டில் மருந்துக்கு கூட இல்லாத நிலைமை உருவாயிடுச்சு சார்.
அரசாங்க அதிகாரிங்க மத்தியில நீதி நியாயமே இல்லாம போயிட்டு சார். இனி யாரும் மான மரியாதையோட எப்படி சார் வாழ முடியும்? இதுவரைக்கும் எத்தனை பிரச்சனைகளை அதிகாரிகிட்ட எடுத்துக்கிட்டு போயிருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஏழை எளியவனுக்கு போலீஸ் ஸ்டேஷனையும் தாசில்தார் ஆபீஸையும் விட்டா வேற வழி எது சொல்லுங்க? அங்க போய் எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை. அதனால எதிரிகளுக்கு ஏற்கனவே என் மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச பயமும் இந்த அதிகாரிகளால இல்லாமலே போயிடுச்சு. இதையெல்லாம் ஜீரணிக்க முடியாமத்தான் சார் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தேன். இப்போதான் என்னையும் 4 பேர் மனுஷனா மதிக்கிறான். போலீஸ் ஸ்டேஷன் போனா நீதி நியாயம் கிடைக்குது, ஆபீஸுக்கு போனா ஏறெடுத்து பார்க்குறாங்க. சீமா ஆட்சியை பிடிக்கிறது எப்போ வேணாலும் நடக்கட்டும் சார். இன்னைக்கு நானும் என் வாரிசுகளும் மான மரியாதையோட வாழ இந்த கட்சியை விட்டா எனக்கு வேற வழி தெரியலை சார்னார். இதை அவர் சொல்லும் போதே அவரோட 2 கண்ணும் கலங்க ஆரம்பிச்சிட்டு, நடக்க போற இந்த சட்டசபை தேர்தலில் சீமானோட நாம் தமிழர் கட்சி எத்தனை சீட்டை பிடிக்க போகுதுங்கிறத விட அநியாயத்தை எதிர்த்து கேட்கிற ஒரு தைரியத்தை மக்கள் மனசுல ஏற்படுத்தி இருக்கிறதே சீமானோட பெரிய வெற்றி தான். இதை நான் மட்டும் இல்லை, யாருமே மறுக்க முடியாதுன்னு அழுத்தமா சொல்லி அவரை வழி அனுப்பி வச்சேன். அவரும் ஏழை விவசாயிய என்னைக்கும் மறந்துடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி விடை பெற்றார். இது நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாவற்றையும் காப்பது ஒரு அரசியல். அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல்.